இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை உண்மை நண்பர்கள் என்கிற தலைப்பின் கீழாக, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மார்க் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதன் பொருளை நாம் புரிந்து கொள்வோம். தெரேஸ் ஆலன் என்பவர் கை கால்கள் முடமான நிலையில் வீட்டிலேயே வசித்து வந்தார். சிறு வயதிலிருந்தே ஹாக்கி விளையாட்டு ரசிகர். அவ்வப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியின் இவ்விளையாட்டை பார்த்து மகிழ்ந்ததுண்டு. ஆனால் விளையாட்டை நேரடியாக மைதானத்தில் உட்கார்ந்து பார்த்ததில்லை. அவருடைய நண்பர்கள் ஒரு ஹாக்கி விளையாட்டை கூட பார்ப்பதற்காக அழைத்துச் செல்ல சம்மதித்தனர். திட்டம் என்னவென்றால், நுழைவாயில் வரை காரில் சென்று பின்னர் நண்பர்கள் ஹாலனை தூக்கி கொண்டு சென்று ஆசனத்தில் அமர வைக்க வேண்டும். நல்ல வேளையாக ஹாலன் 50 கிலோ எடை உள்ளவர்தான். இவரோடு சேர்ந்து 7 பேர்கள் காரில் ஏறி விளையாட்டு மைதானம் நோக்கி சென்றனர். அங்கே சென்றபொழுது வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் இடமில்லை என்று காரை சாலையிலேயே நிறுத்தச் சொன்னார்கள். நண்பர்கள் ஹாலனின் நிலைமையை விளக்கிச் சொல்லி ஸ்டேடியத்தின் நுழைவாயில் வரை அனுமதிக்குமாறு கெஞ்சினர். ஆனால் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஹாலனை அழைத்து வந்ததற்காக நண்பர்கள் வருந்துவார்கள் என நினைத்து ஹாலன் வருந்தினார். ஆனால் அப்படி இல்லை. ஸ்டேடியத்திலிருந்து தூரமான ஓரிடம் காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர் இருக்க வரை ஹாலனை சுமந்து கொண்டு வந்த அமர செய்தனர். ஹாலனரு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பெரிய மனமுள்ள நண்பர்கள் என வியந்தான். அதே போல வேதாகமத்தில் வாசிக்கின்ற திமிர்வாதக்காரனை 4 நண்பர்கள் சுமந்து கொண்டு வந்தனர். வாசல் வழியாய் வீட்டிற்குள் வர முடியாதபடிக்கு ஜன நெரிச்சல் இருந்த போதும் சோர்ந்து போகவில்லை. என்ன ஐடியா! கூரையை பிரித்து திறப்பாகி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 4 நண்பர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறை, சிரமம் நிச்சயமாக பாராட்டுக்கு உரியது. அவளுடைய முயற்சியையும் விசுவாசத்தையும் கண்ட இயேசுவானவர் அவனுக்கு ஆத்தும சரீர ரட்சிப்பை உடனே அருளினார். அவனை சுமந்து கொண்டு வந்த 4 நண்பர்களை பற்றி வேதம் எதுவும் சொல்லவில்லை. நிச்சயமாகவே அவர்கள் ஆண்டவரின் பாராட்டையும் மற்ற ஜனங்களின் பாராட்டையும் பெற்றிருப்பார்கள். அவர்களும் மன்னிப்பின் அனுபவத்தில் சென்றிருப்பார்கள். நீங்களும் என்று யாராவது ஒருவருக்கு உண்மையுள்ள நண்பர்களாக இருக்க முடியுமா? உங்களுக்குள் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.